உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஃபாதர் ஜெகத் கஸ்பர் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கிட்ட பேசுகிறோம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். உத்தரகாண்டில் மசூதி புல்ட்ரோஸ்லால் இடிக்கப்பட்டிருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? இஸ்லாமிய மக்கள் மீது இந்த நாட்டில் தொடர்ந்தும் இடைவிடாமலும் வன்மத்தோடும் கட்டமைக்கப்படுகிற அந்த கொடுமை என்பது மனிதகுல மாண்புடன் ஒரு சமூகத்தை பார்க்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஹல்தானி பிரச்சனையை எடுத்துக்கோங்க. எப்படிப்பட்ட ஒரு கால பின்புலத்தில் வருகிறது? நாடு முழுவதையும் மதவெறி ஏற்றி அப்படி ஒரு மதவெறி விஷத்தை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கொண்டு போய் சேர்த்து அணிதிரட்டி சென்று பல நூறு ஆண்டுகளாய் இருந்த ஒரு மசூதியை இடிக்கிறீர்கள். இது சட்ட விரோதமான செயல் என்று காவல் நிலையம் முதல் கடைசி உச்சமன்ற தீர்ப்பு வரை அதுதான் சொல்லுகிறது. மசூதி கட்ட, அதன் மீது ராமர் கோவில் கட்ட அனுமதித்தார்கள் என்பது வேறு. ஆனால் நீங்கள் செய்த செயல் சட்ட ரீதியான செயலா? இதை நான் என்னுடைய இந்து சகோதரர்கள், என்னுடைய மனசாட்சிக்கு நான் கேட்கின்றேன். நீங்கள் சொல்லுங்கள். ராமர் கோவில் அமைந்து விட்டது, அதில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்றோ எந்த உணர்வும் இல்லை. எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு கோயிலை கட்டி முடிப்பதால் எந்த மாற்றமும் இந்த நாட்டில் வந்துவிடும் என்று நம்புகிறவன் அல்ல நான். ஆனால் ஒரு நாடு தழுவிய அராஜக சட்டவிரோத செயல், அது சட்டவிரோத செயல்தான் என்று நான் மீண்டும் சொல்கிறேன். கீழமை நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரை சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு புதிய கட்டடத்தை கட்டுறீங்க. ஒரு மதச்சார்பற்ற அரசியல் சட்டத்தை கொண்ட நாட்டில் நாட்டினுடைய பிரதமரே பூஜாரியாக நின்று எல்லாவற்றையும் செய்கிறார். அனைத்து மக்களினுடைய வரிப்பணமும் அங்கு கொண்டு போய் கொட்டப்படுகிறது. அந்த மசூதியை இடித்து தகர்த்த மனிதருக்கு நீங்கள் இந்திய நாட்டினுடைய அதி உயர் சிவிலியன் விருதான பாரத ரத்னாவையும் கொடுக்கிறீர்கள். இது ஒரு காட்சி. ஹல்தானிங்கிற ஊர். அந்த ஊரில் அனுமதி பெறாமல் தான் கட்டப்படுகிறது அந்த மசூதியும் பள்ளிக்கூடம் மதராசா. ஆனால் அங்கு வேறு யாரும் இல்லை, இந்து சகோதரர்கள் இல்லை. அதிகமாக ஆக பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமிய மக்கள். அது அனுமதி பெறாமல் கட்டப்பட்டது, அவ்வளவு. வேறு ஒரு மதத்தவர்களினுடைய மத உரிமையை தடுத்து மறுத்து அதற்கு இடையூறாக கட்டப்பட்ட ஒரு மசூதி அல்ல. நாடு முழுவதும் பார்க்கிறோம், நமது ஊரிலும் பார்க்கிறோம். நீங்கள் அனுமதியின்றி ஒரு கட்டிடத்தை கட்டிவிட்டீர்கள் என்றால் அதற்குரிய அபராதத்தை நீங்கள் கட்டிவிட்டு அதை நீங்கள் ரெகுலரைஸ் செய்து கொள்ளலாம். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் மீண்டும் சொல்கிறேன், கால காட்சியை நீங்கள் ஒரு புறம் பாருங்கள். ஒரு புறம் ராமர் கோயில் என்கின்ற பிரச்சனை தொடங்கி நாடு முழுவதும் விஷம் பரப்பப்பட்டு செங்கல் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டு கலவரங்கள் வெடித்து அந்த ஒரு கட்டிடம் இடிக்கப்பட்டு ஒரு 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 மசூதி இடிக்கப்பட்டு இப்படியெல்லாம் ஒரு இருக்கிறது. இன்னொரு புறம் உங்களுக்கு அனுமதியின்றி கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை முறைப்படுத்துவதற்கென்று பல வழிகள் இருக்கின்றன. அபராதம் விதிக்கலாம் அல்லது உரையாடலாம், தொடர்ந்து நீங்கள் ஆறப்போடலாம். கொஞ்ச காலம் அதை விட்டு எந்த வகையிலும் இன்னொரு மதத்தினருக்கு தடையாக இல்லாத ஒரு மசூதியை இடிக்க வேண்டும் என்று ஒரு புல்டோசர் நீதி என்று சொல்வார்கள் அல்லவா, கொண்டு போய் நீங்கள் இடிக்கிறீர்கள். சரி, இந்த பிரச்சனைக்கு இத்தனை பேரை சுட்டுக் கொள்ள வேண்டுமா? அவர்கள் கலவரத்தில் ஈடுபடவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். ஈடுபட்டிருப்பார்கள். அதாவது கண்களுக்கு முன்னால் என் சமூகம் சார்ந்தவர்கள் இவ்வளவு ஒடுக்கப்படுகிறார்கள். எங்கோ ஒரு இடத்தில் பல்லாயிரம் கோடி செலவழித்து
மசூதி இருந்த இடத்தில் நீங்கள் இடித்து நீங்கள் இன்னொரு கோயிலை சிறப்பாக கட்டியிருக்கிறீர்கள். நாங்கள் வந்து ஒன்றும் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. அதை எதிர்த்து நாங்கள் கலவரம் செய்யவில்லை. எங்களிடத்தில் ஒரு மசூதி எழுப்பினோம், அதில் வழிபடுகிறோம், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வழிபடுகிறோம். அதை இடிப்பதற்கு வருகிறீர்கள் என்கின்ற போது தங்கள் எதிர்ப்பை காட்டக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கிறது. அது கலவரமாக மாறுகின்ற பொழுது இப்படித்தான் கையாள வேண்டுமா? நீங்கள் 6 உயிர்கள் போயிருக்கின்றன, 100க்கும் மேலானோர் காயமடைந்திருக்கிறார்கள். பொது சொத்துக்களுக்கும் மக்களின் சொத்துக்களுக்கும் சேதம். இன்னொரு பக்கம் ஒரு விக்டிமை இன்னும் விக்டிமைஸ் பண்றது. இந்த குற்றத்தில் எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நாங்கள் நல்லவர்கள் அப்படி என்று வீடு வீடாக சென்று இஸ்லாமிய மக்களை தேடி கைது செய்து அவர்களை சித்திரவதைகளுக்கு உள்ளாக்குகின்ற அந்த செயல்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மக்களே, இது உங்களுக்கான நாடு அல்ல என்று இந்த நாடு திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்கிறது. You don't belong to us. I am leaving this question to the conscience of our Hindu brothers and sisters. இஸ்லாமிய மக்கள் மீது எந்த வன்முறை திணிக்கப்பட்டாலும் அதுக்கு அவர்கள் இதெல்லாம் அவங்களுக்கு வேணும். இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டியவர்கள். பார்த்த நண்பர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், COVID-19 கொரோனா வைரஸ் இங்கு தாண்டவம் ஆடிய போது ஒரு RSS காரனும் செத்துப்போன பிணத்தை தூக்குவதற்கு முன்வரவில்லை. ஏன் பொதுவில் மனித அன்போடு வரிந்து கட்டி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ அமைப்புகள் கூட அந்த செயலுக்கு பெரிதாக முன்வரவில்லை. அது எவ்வளவு ஆபத்தானது என்பது ஒருவருக்கும் தெரியும். அது ஒரு கொடுமையான தொற்று. எனவே எவரும் பக்கத்தில் வர தயங்கினார்கள். அந்த நேரத்திலும் கூட அந்த பிணங்களை தொட்டு தூக்கி, இந்த உலகில் ஒரு பிணத்திற்கு கொடுக்கின்ற மரியாதை என்பது ஒரு புனிதமான மரியாதை. நீங்கள் பிணமாக விடுகின்ற பொழுது உங்கள் மதம் இல்லாது போய்விடுகிறது, உங்கள் ஜாதி இல்லாது போய்விடுகிறது, நீங்கள் படித்த படிப்பு எதுவும் இல்லாமல் போய்விடுகிறது. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போய்விட்ட ஒரு உயிரினுடைய கூடு. அந்த கூடு புனிதமாக அடக்கப்பட வேண்டும், தகன பீடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அணிவகுத்து நின்று அந்த மரியாதை செய்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களைத்தான் நீங்கள் தொடர்ந்து புண்படுத்துறீங்க, காயப்படுத்துறீங்க, ரணப்படுத்துறீங்க. உங்களினுடைய எந்த கோயிலையும் அவர்கள் ஆக்கிரமிக்க வரவில்லை. எந்த கிறிஸ்தவ கோயிலை, எந்த இந்து கோவிலை இன்று வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து ஆக்கிரமித்தார்கள்? அன்று படையெடுத்து வந்து அவர்கள் இருந்த கோயிலை இடித்தார்கள் என்று சொல்லலாம். அப்படித்தான் நீங்களும் செய்தீர்கள். நீங்கள் சொல்கிற இந்து கோயில்களில் 75% சமண கோயில்களாக இருந்தவைதான். அல்லது சமண கோயில்கள் இருந்த இடத்தில், பௌத்த கோயில்கள் இருந்த இடத்தில் அவை இடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவைதான் இன்று நீங்கள் வழிபடுகிற இந்து கோயில்கள். அதிகாரங்கள் மாறுகின்ற பொழுது காட்சிகள் மாறும். ஆனால் நாம் 14ஆம் நூற்றாண்டில் 15ஆம் நூற்றாண்டில் வாழவில்லை, 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிறோம். மானுடம் தழுவி போற்ற வேண்டிய, எங்கும் எல்லாவற்றிலும் மனிதம் ஓங்குக என்று குரல் எழுப்ப வேண்டிய ஒரு நூற்றாண்டில் நாம் வாழ்கிறோம். இந்த நூற்றாண்டில் இப்படி செய்கிறீர்கள். அவர்கள் தொடர்ந்தும் அவ்வளவு மனிதநேயம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே நான் ஏதோ இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று அல்ல. எனி கம்யூனிட்டி that is brutalized by the majority, I will stand by them. நாளை இதே நிலைமை இன்னொரு இடத்தில் இந்து சகோதரர்களுக்கு ஒருமையானால், அல்லது இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஒருமையானால், அவர்களோடு நின்று அவர்களுக்காக குரல் கொடுக்கிறவனாகத்தான் இருப்பேன். என் சென்னை பெருவெள்ளம் வந்த பொழுது, தூத்துக்குடியில் பெருவெள்ளம் வந்த பொழுது முதல் மனிதர்களாக அணிவகுத்து நிற்பது இஸ்லாமிய மக்கள் தான் இன்று பார்க்கிறோம். ஆனால் அந்த மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள். அவர்கள் மீது தொடர்ந்தும் நீங்கள் காழ்ப்புணர்வையும் வன்மத்தையும் விதைத்து கொண்டே இருக்கிறீர்கள். அதனுடைய சாட்சி, மீண்டும் ஒரு சாட்சி தான் அங்கு நடந்திருக்கு, உத்தராகண்டிலே நடந்திருக்கிறது. அதை பற்றி எனக்கு வருத்தம் என்னவென்றால், குறைந்தபட்சம் அவர்களுக்கு இரங்கலை தெரிவிப்பதற்கு கூட இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அல்லது கிறிஸ்தவம் சார்ந்த சபைகளை கூட எனக்கு அது ஒரு வருத்தம் தான். ஆயர் பேரவைகள் எல்லாம் இருக்கிறது. இரங்கலை தெரிவிக்கிறோம், கண்டிக்கிறோம் என்று கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறந்து போன உயிர்களுக்கு நாங்கள் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவிக்கிறோம் என்பதை பற்றி ஒரு அமைப்பும் கூட இங்கு சொல்வதாக இல்லை. அரசியல் கட்சிகள் சொல்வதாக இல்லை, ஆதீன பீடங்கள் சொல்வதாக இல்லை.
ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு தொகுப்பினர் இப்படி தீவிரத்தன்மை கொண்டவர்களாகவும் இப்படி வன்முறை மயப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஆதீன பீடங்கள் எல்லாம் அந்த மதத்தினுடைய மனசாட்சியாக இருக்க வேண்டும் அல்லவா? பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்று பாடிய ஒரு வேதம் தானே, ஒரு முறைதானே சைவ நெறிமுறை. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சு. வாய் திறந்து ஒரு இரங்கல், அப்பாவி மக்கள் இருக்கிறார்கள், பிரச்சனைகளை பேசி தீருங்கள், உயிர்களை கொல்லாமல் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா என்று பாருங்கள் என்று ஒரு ஆதீன பீடத்திற்கு அவர் சொல்ல முடிகிறதா? I'm afraid that the Hinduism probably is getting diminished by lack of conscience. அதை I keep it as a challenge to the moral conscience of my Hindu brothers and sisters. முன்னாடி பாபர் மசூதி, இப்போ இங்கே அப்படின்னா ஒவ்வொரு இடமாக இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு குறி வச்சுக்கிட்டே இருக்காங்க. கியான்வாப்பியில் வருது, என்லெஸ். அதாவது ஒரு மதவெறியை தொடர்ந்து நீங்கள் கிளர்ச்சியில் ஒரு கொதிநிலையில் வைத்திருந்தால் தான் நீங்கள் ஓட்டு அறுவடை நடத்த முடியும் என்கின்ற அடிப்படையில் இயங்குகிறது. அயோத்தியோடு நிற்க மாட்டோம், வாரணாசிக்கும் வருவோம், கியான்வாப்பிக்கும் உள்ளும் நாங்கள் செல்வோம். இஸ் என்லெஸ். இன் தி எண்ட் who is going to be the loser? The country is going to be the loser. வினை விதைப்பவன் வினையை அறுப்பான். மரணத்தை விதைக்கிறவர்கள் மரணத்தை அறுப்பார்கள், அறுவடை செய்வார்கள். நீங்கள் செய்கிற வினைகளுக்கெல்லாம் அறுவடை செய்கிறவர்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளாக இருப்பார்கள். அதையாவது நினைத்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் அமைதியிலும் சாந்தத்திலும் சமாதானத்திலும் வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பில் வாழ்வதை நீங்கள் விரும்புகிறீர்களா? இல்லை ஆங்காங்கு தினம் கொலை, வன்முறைகள், குண்டு வெடிப்புகள் நிகழக்கூடிய ஒரு நிலப்பரப்பில் உங்கள் தலைமுறைகள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? எல்லாவற்றிற்கும் எதிர்வினைகள் இருக்கும், காலம் எடுத்துக்கொள்ளும். சிறு சிறு காயங்கள் ஒரு நாள் பெரிதாக வெளிப்படுகிற பொழுது இந்த நிலம் தாங்காது. எப்போதும் முரட்டு தலைவர்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள். அமித்ஷாவுக்கும் வயது ஆகும், நரேந்திர மோடிக்கும் வயது ஆகும். எல்லோரும் தளர்ந்து போகிற காலம் ஒன்று வரும். இந்த மண்ணுக்குள் புதைந்தோ எரிந்தோ போகிற ஒரு காலம் வரும். இதை மறந்து விடுகிறார்கள். உங்களுக்கு முரட்டு தலைவர்கள் இல்லாத பொழுது, எதிர்வினைகள் புறப்பட்டு வருகின்ற பொழுது நாடு அதற்கான விலையை கொடுக்க வேண்டி வரும். இன்று நீங்கள் சந்திக்கிற அல்லது சாதிக்கிற பொருளாதார வளர்ச்சியெல்லாம் தொடர் வன்முறைக்கு இந்த நாடு உட்படுமையானால் 4 மாதங்களில் அது சிதைந்து போகும். அதெல்லாம் புரியாமல் இன்னைக்கு நீங்கள் ஆடுறீங்க. வன்முறையோடு துணை நின்ற எந்த சமூகமும் வளர்ந்தது இல்லை, நிரந்தரமாய் வெற்றி பெற்றதும் இல்லை. Again I am putting it to the conscience of the majority. It is not in my capacities to stop it, but only the majority can stop it. But when majority gets numbed, மத வெறியால் அல்லது ஒரு சாஃப்ட் மத வெறியால் நீங்கள் மறத்து போகிற போது உங்கள் எதிர்காலத்திற்கான தலைமுறைகளுக்கான ஒரு சாபத்தை நீங்கள் தேடிக்கொள்கிறீர்கள். அது இந்த நாட்டுக்கு நடக்கும். There is a sense of foreboding in me. It will happen to this country. இப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் வட மாநிலங்களில் பிஜேபி அசைக்க முடியவில்லை அப்படின்னா அது ஒரு பிரிவித ரசிக்குதா? ஒரு விஷம் ஏறி விட்டது என்றால் நீங்கள் ஆடத்தானே செய்வீர்கள். மதவெறி விஷம் ஏற்றப்பட்டு விட்டது, நீங்கள் அதை ரசிக்கத்தானே செய்வீங்க. இப்போ இந்தியாவினுடைய உளவுத்துறை அமைப்பு அமெரிக்காவுக்குள் சென்று அல்லது கனடாவுக்குள் சென்று ஒரு காலிஸ்தான் இயக்கத்தை சார்ந்தவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறது. ஒருவரை கொன்று விட்டது, இன்னொருவரை கொலை செய்வதற்கு முன்னால் அமெரிக்க உளவுத்துறை அதை கண்டுபிடித்து தடுத்து விடுகிறது. அதை கொண்டாடுகிறவர்களாகத்தான் இங்கே இருக்கிற அந்த மதவெறி ஏற்றப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். They don't understand India is not America. அதை செய்ததற்காக நரேந்திர மோடிக்கு ஓட்டு அதிகரிக்கத்தான் செய்யுங்க. அவ்வளவு மூடமே இருக்கிறது. They don't understand India is not Russia. அதனுடைய விளைவுகள் எப்போ வந்து சேரும்? அது ஒரு சுற்றி ஒரு இன்டர்நேஷ்னல் டிப்ளமசியை பற்றி கடுகளவும் புரியாத ஒரு மூடர் கூட்டம் தான் இப்படி களத்திலே நின்று கொண்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுகிறது. உங்கள் தலையெழுத்து, வேற என்ன செய்ய முடியும்? இன்று பகட்டாக தெரியும், ஒரு பெரிய போதையாக தெரியும். பட் அனைத்துலக வரலாறும் அனைத்துலக அரசியல் சதுரங்க விளையாட்டுகளும் அறிந்தவன் என்கின்ற வகையில் வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். அது கர்ம வினை. நான் கர்மத்தை நம்புகிறவன் அல்ல, ஆனால் அது இயற்கையினுடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது. எது அலை அடித்து நீங்கள் அங்கங்கே சுத்தம் திரும்பி வரும் இல்லையா?
நீங்கள் இன்னொருவனுக்கு நீங்கள் தீவினை என்று போடுவது கடலில் வரும். இல்லை கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? குளத்திலையும் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து மிதக்கிற குப்பையை கொண்டு கொட்டுங்க, அது அங்கிட்டு போயிட்டு வந்து கடைசியாக வந்து நீங்கள் எந்த இடத்துல போட்டிங்களோ அந்த இடத்துல தான் வந்து சேரும். இது இயற்கையினுடைய அடிப்படை விதிகள் உண்டு. வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். உங்கள் வீட்டுக்கு அந்த வன்முறை ஒரு நாள் வந்து நிற்கிற பொழுது வருத்தப்படுவதற்கு நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்கள் தலைமுறைகள் கண்ணீர் வடிப்பார்கள், உங்கள் தலைமுறைகள் தலையில் அடித்துக் கொள்வார்கள். அந்த சாபத்தை உங்கள் தலைமுறைகள் மீது நீங்கள் திணித்து விட்டு செல்லாதீர்கள். வாய் திறந்து பேசுங்கள், செயலாற்றுங்கள். இப்படிப்பட்ட வன்முறைத்தன்மையை தன் மரபணுவில் கொண்ட RSS பரிவாரத்தை நீங்கள் முற்றுமுழுதாக நிராகரியுங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் ரிக்வெஸ்டாக இருக்கும். இது வந்து வெறும் ஒரு அரசியல், இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ரிக்வெஸ்ட், இட்ஸ் a ஸ்பிரிச்சுவல் ரிக்வெஸ்ட். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.